அனைவருக்கும் வணக்கம். Coinswitch இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அதே நெகட்டிவான விஷயங்களையும் சேர்த்து சொல்லணும்னா 10 நிமிஷத்துக்கான கண்டென்ட் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்ளிகேஷனை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாங்க பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா டெபாசிட் பண்றதுக்கு வித்ரா பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இவங்க வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல ரெஃபர் அண்ட் ஏர்ன் கான்செப்டும் இருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணி அவங்க இந்த அப்ளிகேஷன்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எப்போ உங்க ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் கிரிப்டோவை பை பண்றாங்களோ அப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கிராட்ச் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 100 ரூபாய் தான். நீங்க அதை டெபாசிட் பண்ணும்போது IMBS வழியா பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அப்படி இல்லாம நீங்க UPI வழியா பண்ணீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க RTGS இல்லைன்னா நெஃப்ட் வழியா பண்ணும்போது 24 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா INR டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னா 48 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே பிளே ஸ்டோர்ல இதோட ரிவ்யூஸை படிக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி டெபாசிட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே டிரான்சாக்ஷன் பண்ணி 48 மணி நேரத்துக்கு உள்ள இந்த ரிவ்யூவை சொல்லியிருக்காங்களா இல்லை 48 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா இந்த ரிவ்யூவை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலுமே 48 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான டைம் தான். அந்த டைம்ல திடீர்னு ஒரு காயினோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகுது, நீங்க உடனே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு அந்த காயினை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டைம் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே எரிச்சலா இருக்கும். டெபாசிட் பண்றதுல தானே பிரச்சனை, வித்ராவாச்சும் உடனே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் வித்ராயல் அமௌண்ட் 100 ரூபாய் தான். நீங்க அந்த 100 ரூபாயை வித்ரா பண்றதா இருந்தா கூட 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல 7 நாள் வரைக்கும் கூட டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டெபாசிட் பண்றதுல வித்ரா பண்றதெல்லாம் டைம் ஆகுறது நிறைய எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு கிராஃப் அப்டேட் ஆகணும்னா அதுக்கு கூடவா டைம் ஆகணும்? இப்ப வசிரெக்ஸ்ல பிட்காயினோட பிரைஸ் இவ்வளவா இருக்குது. இப்ப அப்படியே Coinswitch ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வசிரெக்ஸ்ல பார்த்த பிரைஸை விட இங்க பிரைஸ் அதிகமா இருக்குது. இது எதுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். இப்ப திரும்பவும் வசிரெக்ஸை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்குது. ஆனா Coinswitchல எந்த அப்டேட்டுமே இல்லை. நான் டெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த கிராஃப்ல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரியே நிறைய பேர் இதே ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணதா ரிவ்யூஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு காயினோட பையிங் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு காயினை பை பண்ணும்போதும் செல் பண்ணும்போதும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஃபீஸா பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்க பிட்காயின் எத்திரியமா இருந்துச்சுன்னா 0.25% ஃபீஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற பெர்சன்டேஜை விட அதிகமான அமௌண்ட் தான் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதுக்கான ரீசனை அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்க பாக்குற பிரைஸ்ல Coinswitchக்கு நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸ், தேர்ட் பார்ட்டி ஃபீஸ், அப்புறம் டாக்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மற்ற அப்ளிகேஷன்லாம் நீங்க ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடை பொறுத்து தான் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஆனா இவங்க நீங்க KYC வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சார்ஜஸை வாங்குறது இல்லைன்னு வேற சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்களை ஃப்ரீயா கொடுக்குறவங்க இதை கூட பண்ணலனா எப்படி? அதனாலதான் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் Coinswitch குறை சொல்றதா நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து எந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. அந்த அப்ளிகேஷனையும் இதே மாதிரி ரிவ்யூ பண்ணலாம். அப்படி ரிவ்யூ பண்ற வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது, அப்புறம் அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணாம ஃப்ரீயா கொடுக்குற ஒரு சில விஷயங்களுக்காக எந்த எக்ஸ்சேஞ்சையும் சூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.